ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 30/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு வியாழக்கிழமை தை மாதத்தினுடைய 17ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:36க்கு, கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 6:06 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:59 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று இரவு 8:11 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 6:44 வரை கிமிஸ்துக்கினம், பின்பு மாலை 6:06 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 8:59 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. காலை 8:59 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருநாங்கூரில் 11 கருட சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் சந்திர தரிசனம் மற்றும் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நோய்க்கு மருந்துண்ண ஏற்ற நாள், கட்டிடம் கட்டுவதற்கு சிறந்த நாள், வாகனம் பயிலுவதற்கு நல்ல நாள், நந்தவனம் அமைப்பதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:07 முதல் 12:51 வரை மேஷ லக்னம். 12:52 முதல் 2:54 வரை ரிஷப லக்னம். 2:55 முதல் 5:05 வரை மிதுன லக்னம். மாலை 5:06 முதல் இரவு 7:13 வரை கடக லக்னம். 7:14 முதல் 9:15 வரை சீம லக்னம். 9:16 முதல் இரவு 11:15 வரை கன்னி லக்னம். 11:16 முதல் 1:21 வரை துலாம் லக்னம். 1:22 முதல் 3:32 வரை விருச்சக லக்னம். 3:33 முதல் 5:40 வரை தனுசு லக்னம். 5:41 முதல் 7:38 வரை மகர லக்னம். 7:39 முதல் 9:21 வரை கும்ப லக்னம். காலை 9:22 முதல் 11:02 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை மனதார 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் சர்வம் நிச்சயமாக திருவருளோடு குரு அருளும் சேர்ந்தே கிடைக்கும். குரு கடாட்சம் பரிபூரணம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். வியாழக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ
செவ்வாய் பகவான் ஓரை காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 17வது நாள். ராசியினுடைய அமைப்பு வைத்து கிரக ரீதியாக உங்களுக்கு என்ன பலன் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் இடம் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராகு பகவான், சுக்ர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு என்ன பலன் என்பதை நீங்கள் அறியலாம். மேஷராசி அன்பர்களே, திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். குருகாரகன், புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்க, குரு கடாட்சம் பெற குரு பகவானை வழிபடுங்கள். ஸ்ரீ ஓம் குருபியோ நமக என்று வழிபடுவது சிறப்பு. எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் இந்த நாள் திருப்திகரமாகவே நடந்தேறும். எதை பற்றியோ கவலையோ பயமோ தேவையில்லை. படபடப்பு என்பது எதிலும் இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களின் எதிரொலியாக நல்லது மட்டுமே நடக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் அவர்களோடு உங்களுக்கு நல்லதொரு தொடர்பு இருக்கும். நல்ல விதமாக அவர்களோடு பயணித்துக் கொண்டே இருப்பீர்கள். சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த ஒரு சில நபர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். வருமான வளர்ச்சி தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். சேமிக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வங்கி தொடர்பான செயல்பாடுகளில் வேகம், துரிதம் இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். அலுவலக வேலைகளில் இருந்த இடர்பாடுகள் முற்றிலுமாக அகலும். எதிரிகள் தொல்லைகள் என்பது இருக்காது. கண் திருஷ்டி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட விலகி ஓடி விடுவார்கள். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவும் அவர்களோடு சில சந்திப்பு நிகழலாம். சமூகத்தில் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் அந்தஸ்து வீட்டிலும் சரி வெளி இடங்களிலும் உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வாக்குப்போக்கு நீங்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்தபடி சில நல்ல முடிவுகள் வரலாம். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேஷராசி என்பர்கள் எதையும் அடித்தளம் சென்று ஆராய்ந்து ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியது நல்லது. எதற்கும் அவசரப்படாமல் அவதிப்படாமல் வேலைகளை கவனியுங்கள். நிதானமாக சிந்தித்து செய்தால் இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். ஒத்துழைப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். சங்கடங்கள் அகலும்.
சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும். தேவைக்கு தகுந்தாற் போல் பண வரவு உண்டாக்கும். நண்பர்களை சந்திப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரையும் வழிபடுங்கள். அதே போல சிவபெருமானை, சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். இருவருமே செல்வத்தை அளிக்கக்கூடியவர்கள் ஆக இருவருடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. பணம், வருமானம், பட்டம், பதவி, பெயர், புகழ் ஓங்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து இருக்கும். மனக்குழப்பங்கள் முற்றிலும் நீங்கிவிடும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் கிடைக்கும். இந்த நாள் செல்வாக்கு மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திடவும் குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 17வது நாள். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்திய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று ஸ்ரீ குரு பகவானுக்கு உண்டான இந்த மதிப்பு உயர்ந்த குரு பகவானுக்கான இந்த மந்திரங்களை 27 வரை பாராயணம் செய்வது விசேஷம். காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகளுடைய திவ்ய திருவடிகளை நீங்கள் தரிசனம் செய்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதால் குருவருளோடு திருவருள் சேர்ந்தே கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசியில் வக்ர நிலையில் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீட்டில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானம் கர்ம பாவகத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பை வைத்து உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக சில புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு புதிய கிளைகளை, அலுவலகத்தை திறக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். வருமானம் மென்மேலும் பெருக பெருக அடுத்தடுத்த நிலைக்கு உயர வேண்டும் என்கிற திட்டங்கள் கைகூடி வரும். நல்ல கூடுமான வரையில் லாபங்களை பெறக்கூடும். வீட்டிலும் சரி வெளி இடங்களிலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, கௌரவப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புகழ் அதிகரிக்கும். அலுவலக வேலைகளில் தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படும். செய்யக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடும். நல்ல சூழ்நிலைகள் அமையும். எதிர்பாராத வகையில் தன லாபம் வந்து சேரும். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு வண்டி வாகன பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டு. புதியவர்களுடைய சந்திப்பு நிகழும். இதுநாள் வரையில் உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சீக்கிரமாக வீடு கட்ட வேண்டும் அல்லது இடம், வீடு, மனை, நிலம் வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் இருக்கும். கட்டிய வீட்டை பெரும்பாலும் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். அல்லது நிலம் இருந்தால் அந்த வீட்டை கட்ட வேண்டும் என்கிற முயற்சிகள் இருந்து கொண்டே இருக்கும். சமூக பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசு மற்றும் அரசாங்க துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். பெரிய பெரிய அதிகாரிகளோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். மேலிட அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். தேவைக்கு ஏற்றாற் போல் பொருள் வரவு உண்டு. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மனக்குழப்பங்கள் முற்றிலுமாக அகலும். மாணவர்களுக்கு அனைத்து விதமான அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் உண்டாகும். அல்லது தேர்வுக்காக தயாராகி கொண்டிருப்பவர்கள் நல்ல ஒரு முதிர்ச்சி நிறைந்த நிலை ஏற்படும். எல்லா விதமான பாடங்களையும் படித்து தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சக்தி பிறக்கும். ஆற்றல் அதிகரிக்கும். நல்ல வல்லமை உண்டாக்கும். நல்ல செயல்களையே புரிவீர்கள். சாந்தம், மன அமைதி குடும்பத்தில் தம்பதியர்களிடையே நிலவும். இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும்.
எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்கு ஏற்படாமல் இருக்க அனுதினமும் இறை வழிபாடு நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபம் மேம்படும். அதிக நன்மைகள் பிறக்கும் நாள். தெய்வ அனுகிரகம் உண்டு. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் இந்த நாள் உங்களுக்கு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அனுபவங்கள் ஏற்படும். நன்மைகள் அதிகம் விளையும். ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிப்பீர்கள். நல்ல அறிவு உண்டாகும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும். நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பீர்கள். வீண் பேச்சுக்கள் அகலும். திருஷ்டிகள் கழியும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்யுங்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் நிச்சயம் சித்திக்கும். எதையும் நேர்மையாக, நியாயமாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடந்தீர்களேயானால் சகலமும் உங்களுக்கு சித்திக்கும். நன்மைகள் வந்து சேரும். பெருமளவு பாக்கியத்தை பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசியினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் கோச்சார ரீதியாக, கிரக ரீதியாக பலன்களை நீங்கள் அறியலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் கேது பகவான், ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்றால் 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் மறைகிறார். மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மனோகாரகன், தாய்க்குண்டானவர், நீர் காரகத்துவம் பெறக்கூடியவர், உணவுக்கான காரகத்துவம் பெறக்கூடியவர். ஆகவே அவரை நீங்கள் வணங்கிக் கொண்டே வந்தால் நல்லது. மனம் சார்ந்த கிளேசங்கள் இருக்கும். மன கஷ்டங்கள் அகலும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதிபதி முருகப்பெருமானை. அவரே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான அதிபதி. லாபத்திற்கும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதி அவரே. ருணரோக சத்ருஸ்தானத்தினுடைய அதிபதி மற்றும் வெற்றிக்குண்டான அதிபதியும் அவரே. அதே போல 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், கர்மஸ்தானம், தொழில், ஜீவன பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், உங்களுடைய விரயத்தின் அதிபதி இருக்கிறார். விரயத்தில் குரு பகவான் வக்ர நிலை. இந்த அமைப்புகளோடு பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது. சிறிது நெல் வைத்து வழிபாடு செய்யலாம். இயலாதவர்களுக்கு நீர்மோர் கொடுக்கலாம். குடிப்பதற்கு பிறருக்கு தண்ணீர் கொடுங்கள். வெயிலினுடைய காலம் துவங்கக்கூடிய ஒரு காலகட்டம். வசந்த காலம்தான் இருந்தாலும் தோன்றக்கூடிய சில காலநிலை மாறுபாட்டின் காரணமாக பகல் பொழுதில் யாராவது ஒருவருக்கு குடிப்பதற்காக தண்ணீர் வாங்கி கொடுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் வந்து சேரும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலம் மன தெளிவுகள் கிடைக்கும். எதையும் செய்ய முடியும் என்கிற எண்ணங்கள் மனதில் எழலாம். முன்னேற்றத்திற்காக பல முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். மாற்றங்கள் இருக்கும். இந்த நாள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலத்தான் இருக்கும். வியாபார ரீதியாக அதிக முதலீடுகள் எடுக்க வேண்டாம். அதே போல சில பொருட்களை வாங்குகிறேன் என்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்காதீர்கள். சிக்கனமாக இருங்கள். எளிமையாக இருங்கள். அதுதான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தமான விஷயம். யார் ஒருவர் உண்மையுள்ளவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் எந்த விதமான பாதகங்களும் ஏற்படாது. மனநிலை சீராக இருக்க தியானங்களை செய்யுங்கள். மாணவ மாணவிகளை, படிப்பில் சில ஞாபக சக்தி குறைவு இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்வது சவாலாக கூட இருக்கலாம். இந்த சவாலை நீங்கள் எதிர்கொள்ள தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் செய்வது,
குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தைய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். சகல நன்மைகள் சித்திக்கும். குரு பகவானோடு திருவருளும் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும். உடல்நலம் சார்ந்த உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை தரும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வடபழனி ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தாய் யமபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று வழிபடுங்கள். குரு பகவானை நினைத்து வழிபடுங்கள். சர்வ காரியங்கள் சித்தியாக்கும். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பேரருள் வேண்டி விரதங்களை அனுஷ்டிப்பது இன்னும் விசேஷம். திருப்திகரமான நாளாக இருக்கும். செய்யக்கூடிய செயல்களில் மகிழ்ச்சி பெருக. உத்தியோகத்தில் முயற்சிகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடலாம். ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. கனக துர்கா, சாந்தி துர்கா, விஷ்ணு துர்கா, வன துர்கா, சகல துர்கை அம்மனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை இந்த நாள் முழுவதும் உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம். எப்பொழுதும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உச்சரிக்க சகல காபந்து உண்டாகும். காக்கும் கடவுளாக இருப்பாளாம் அன்னை தேவி ஸ்ரீ துர்கை அம்மன். ஆக துர்காதேவியை வழிபடுபவர்களுக்கு எந்த விதமான தோஷங்களோ தாக்கங்களோ ஏற்படாது. ராகு பகவானால் உண்டாகக்கூடிய தாக்கங்கள் நீங்கும். தடைகள் அகலம். மனதில் தெளிவுகள் பிறக்கும். உத்தியோகத்தில் உண்டான மகிழ்ச்சி அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். செய்யும் தொழிலில் லாபம் உண்டாக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் தீரும். கண் திருஷ்டிகள் அகலம். இந்த நாள் மேன்மேலும் வளர்ச்சி பெற குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 17ஆம் நாள். கோச்சார அமைப்பு வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரகத்தினுடைய நகர்வுகள் வைத்து பார்க்கலாம். ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேத்து பகவானும், 7ஆம் இடத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், ராசியினுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி என்பர்களே, குரு பகவானை வழிபடுங்கள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி என்றால் அவை கடக ராசி மட்டுமே. அதனால் இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்க, புத்திரகாரகன் குருகாரகனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மிகுந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு அருளே திருவருள் என்பார்கள். இந்த உத்தராயண காலத்தில் குரு பகவானை வணங்கி வருவது மென்மேலும் பல சிறப்புகளை பெற்றுத்தரும். செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் உண்டாகும். சில வேலைகள் உங்களுக்கு முன்பின் முரணாக இருந்தால் நிச்சயம் நிறைவாக அவை நல்லதாகவே நடக்கும். கூடுமான வரையில் எதையும் அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். உங்களுடைய வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. தம்பதியர்கள் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ இல்லாமல் உங்களுடைய செயல்கள் மிக ஸ்மூத்தாக நடக்கும், அதாவது சுமூகமாக நடக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை உடனே சரியாகிவிடும். எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதீர்கள். தொழில் ஈடுபடக்கூடியவர்கள் சுய தொழில் ரிப்பீட்
தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிட்டும். அதிர்ஷ்டகரமான சில நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்கள் துணைவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் நல்ல கனிவையும் கொடுக்கும். அரசு வேலைகளில் பொறுமையாக இருங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். உடல் நலம் நன்றாக இருக்க, ஆரோக்கியமாக இருக்க, திடமாக இருக்க இறை வழிபாடு செய்வது, நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. வேலைக்கு நேரத்திற்கு ஏற்றாற் போல் பசிக்கு நல்லதொரு உணவை தேடிச் சென்று சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். சுய சம்பாத்தியத்தை அதிகப்படுத்துவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி அடுத்த நிலைக்கு, அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டே போவீர்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைத்துக் கொண்டிருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் இருக்கும். இந்த நாள் பிராமணர்களுக்கு ஒருவருக்காவது மஞ்சள் நிற வேட்டி துண்டு வைத்து நல்லதொரு இனிப்பு வகைகள், பக்ஷணங்கள், பழ வகைகள் வைத்து அவரிடத்தில் கொடுத்து ஆசி பெற்றுக் கொண்டால் குரு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் நேரடியாக பெற்ற பலனை கிடைக்கும். குரு பகவான் அந்தனர் ஆக அவரே உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்வதால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். தேர்ச்சி நிறைந்த நாள் மாணவ மாணவிகளுக்கு. படித்துக் கொண்டே வேலையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் வருமானம் உண்டு. யாரிடத்திலும் அதிகமான வாக்குவாதங்கள் வேண்டாம், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். மிக கவனமாகவே இருங்கள், நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போவது நல்லது. எதையும் நேர்மறையாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களை எண்ணத்தில் வைக்காதீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை தரும். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபட்டால் நல்லது. சோர்வுகள் நீங்க, மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். சில வேலைகளை விரைவாக, விறுவிறுப்பாக முடித்து காட்டுவீர்கள். ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. வாதங்களை தவிர்க்க வேண்டும். அதிக பேச்சுக்கள் கூடாது. வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் நுணுக்கமாக புதிய விஷயங்களை கொண்டு வந்து செய்யுங்கள். மக்கள் வரத்து அதிகரிக்கும். வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். இந்த நாள் குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தின் 17ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2வது வீட்டில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் வீடு சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான். களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இதுதான் இன்றைய நாளுக்கான கிரக அமைப்பு. இந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும். மிக மிக பொறுமையாகவே இருங்கள். விரயத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீடான ருணரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் என்பது தேவை. சிம்மராசி அன்பர்களே, தம்பதியர்கள் இருவருமே அனுசரித்து போகக்கூடிய சூழல் ஏற்படும். 7ஆம் வீட்டு அதிபதி தான் உங்களுக்கு 6ஆம் வீட்டிற்கும் அதிபதி. அவரோடு விரயஸ்தானாதிபதி இணைந்திருப்பதால் மனக்கவலைகள் கொஞ்சம் இருக்கும்.
தவறுகள் இருந்தாலும் மன்னித்து போகக்கூடிய போக்கை கடைபிடித்துக் கொள்வது நல்லது. எதை செய்தாலும் மிக திறமையாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தாலோ அங்கீகாரம் என்பதோ சில காலங்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகுதான் கிடைக்கும். ஆனால் நிச்சயம் கிடைக்கும். எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள். இறை வழிபாடு முக்கியம். தன தானிய அபிவிருத்தி உண்டாக குரு பகவானை வழிபடுவது விசேஷம். அரசாங்க வேலைகளில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருங்கள். யாரிடத்திலும் உயர்ந்த அதிகாரிகளிடத்தில் பஞ்சாயத்து செய்வதோ பழைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதோ கூடாது. எதை செய்தாலும் எதை பேசினாலும் பலன் காணப்படாது. ஆக அமைதியாக இருங்கள். கேத்து பகவான் உங்கள் ராசிக்கு மாறும் வரையில் பேச்சுக்களின் மூலமாக சில பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கை தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக, சிக்கனமாக பக்குவப்பட்ட உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், குரு பகவான், சந்திர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள்: மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். மனதில் தெளிவு பிறக்கும். நல்ல ஞானம் உருவாகும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகமான நாள். உதவிகள் கிடைக்கும். அறிமுகங்கள் உருவாகும். எடுத்த காரியங்கள் கைகூடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஓம் குருபியோ நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக. குரு சாட்சாத் பரபிரம்மா. தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 17ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் சாதகத்தை கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். மனதில் மகிழ்ச்சி இருக்கும். குஷியாக வேலைகளை கவனிப்பீர்கள். உடலில் நல்ல சுறுசுறுப்பு, தேஜஸ், முக பொலிவு, முக அழகு அதிகரிக்கும். மனதில் சாந்தம், அமைதி, மனதில் நிம்மதி இருக்கும் பொழுது உங்களுடைய வேலைகள் நினைத்ததை காட்டிலும் 100 மடங்கு ஜெயிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். உங்களுடைய முயற்சி என்பது நிச்சயம் நிறைவை ஏற்படுத்தும். இமாலய வெற்றி. விடாமுயற்சி இமயமலைக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் உன்னதத்தையும் கொடுக்கும். இந்த நாள் உங்களுடைய மன பலம் அதிகரிக்கும். ஆத்ம பலம் அதிகரிக்கும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் சித்திக்கும். புதிய முயற்சிகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றபடி வெற்றி கிடைக்கும். வெற்றி வாகை சூட போகிறீர்கள். கன்னிராசி அன்பர்களை தெய்வ பலம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி சில இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். மனதிற்கு பிடித்தது போல உங்களுடைய செயல்கள் இருக்கும். நம்பிக்கை நிறைந்த நாளும் கூட. வீடு மனை சார்ந்த செயல்களில் கவனமாக இருங்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அந்யுன்யம் அதிகரிக்கும். தேவைகள் நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். தாய் தந்தையருடைய ஆசி பரிபூரணமாகவே உண்டு. தன தானிய அஷ்ட சம்பத்தை அபிவிருத்தி உண்டாக்கும். வேலையாட்களினால் சில மாற்றங்கள் வரலாம். எதிர்பார்த்தபடி வருமானத்தை அதிகரிக்க செய்வீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்குள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை உண்டாக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். தொழில் ரீதியாக நல்ல வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். மனதில் சாந்தம் இருப்பதால்
எல்லோரிடத்திலும் அமைதியான போக்கோடு பேசுவீர்கள். உங்களை சுற்றி நல்லது மட்டுமே நடக்கும். சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்வீர்கள். லாபங்கள் பிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வேலையாட்களினால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்க மாற்றங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். தன தானிய அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள் கிட்டும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்கும். தொழிலில் நினைத்ததை சாதிக்க அம்மை வழிபாடு நல்லது. சிந்தித்து செயல்படுங்கள். கவனமாகவே இருங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வியாழக்கிழமை தினம் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானே குருகாரகன், புத்திரகாரகனாக பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமைந்திட, நல் வாழ்வு பெற முருகப்பெருமானை வணங்குங்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். க்ஷேமங்கள், லாபங்கள் உண்டாகும். வாழ்வில் உயர்ந்த நிலையை பெறப்போகிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் துலாம் ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நாள், அதிர்ஷ்டகரமான நாள் என்றே தொடங்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்பான செயல்கள் கைகூடி வரும். நம்பிக்கை அதிகரிக்கும். துணிவாக இருப்பீர்கள். வருமானத்தை குடும்பத்திற்காக அதிகப்படுத்துவது எப்படி என்கிற எண்ணம் தான் முழுக்க முழுக்க அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் ராகு பகவானோடு இருக்கிறார். ஆக பணத்தினுடைய மதிப்பை அதிகப்படுத்துவது, சொத்துக்கள் வாங்குவது, வெற்றிகளை எப்படியாவது குவித்தே ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தில், ஓட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள். எதையும் நேர்மறையாக சிந்தித்தும் செயல்படுத்துவீர்கள். எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சம்பந்தமான மின்னணு சாதனங்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒரு சிலர் அது சம்பந்தமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல வழி கிடைக்கும். துணிவே துணை என வெற்றி நடை போடக்கூடிய அற்புதமான நாள். உறவுகளுடைய செயல்பாடுகள் மனதில் நிம்மதியை தரும். சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு காணப்படும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம். இந்த நாள் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள் படிப்பு ரீதியாக இருந்த சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் அகலும். பயம் விலகும். தேர்வில் எதிர்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் பற்றிய பய உணர்வுகள் நீங்கிவிடும். இறை பிரார்த்தனை செய்யுங்கள். குரு பகவானை வணங்குங்கள். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரை, படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம்
ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குவது இந்த நாள் நல்லது. அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். அவரே குருகாரகன், புத்திரகாரகன். முருகப்பெருமானை வணங்க வணங்க உங்களுடைய வாழ்வில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். தீப ஒளி வழிபாடுதலை செய்வது சிறப்பு. செயல்களில் வேகம் இருக்கும். புத்துணர்ச்சியாகவும் இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். புத்துணர்ச்சியான நாளாகும். வேகம் இருக்கும். திறமையாக செயல்படுவீர்கள். புகழ் வந்து சேரும். விசாக நட்சத்திரம். 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. சேமிப்பு மேம்படும். கௌரவமாக இருப்பீர்கள். பண பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 17ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் போது ராசியின் 3ஆம் வீட்டில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய லாபத்தில் கேத்து பகவான். இந்த அமைப்புகளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை தொடர்பாக சில நல்ல சூழ்நிலைகள் உண்டாகும். கௌரவமாக இருப்பீர்கள். எல்லோருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்திற்குண்டான புதிய விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அபிவிருத்தி செய்வதற்கான சில புதிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தெரியாததை தெரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது பன்மடங்கு லாபம் பெருக்கும். வாடிக்கையாளர்கள் வருகை அதிகரிக்கும். புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீர்கள். சில பொருள் விற்பனையில் இருக்கக்கூடிய தர்மத்தை கடைபிடித்து நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லோருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும், நல்ல கால சூழ்நிலைகள் அமையும். பிற நபர்களுடைய ஆதரவு, நட்புகளால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி சில சுப செலவுகள் உண்டாகலாம். மனநிலையில் உங்களுக்கு சிந்தனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். என்ன கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு இருந்தால் எதையெல்லாம் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த சாதனைகளை நீங்கள் நிச்சயம் புரிவீர்கள். பல நினைவுகள் உங்களுக்கு இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள், சில பிரச்சனைகள் தீரும். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. ஆக தாய்க்குண்டான பாவகத்தில் சில பிரச்சனைகள் நீங்குவதை நீங்கள் உணரலாம். ராசிக்கான அமைப்புப்படி கணவன் மனைவி கிடைக்க புரிதலும் நல்ல சூழ்நிலைகள் உண்டாக்கும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமகா என்று 108 முறை உச்சரித்தால் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் கிட்டும். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். பேசக்கூடிய விஷயத்தில் நல்ல ஒரு திறன் வெளிப்படும். ஆளுமை உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். தெய்வ பலம் கூடும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய அபிவிருத்தி அதிகரிக்கும். ஆரோக்கியம் உண்டாக்கும். கேட்ட நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று குறைந்தது 108 முறை காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நல்லது.
கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், குடும்ப உறவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும், உடல் உபாதைகள் தீரும், நல்ல நிலைக்கு வருவீர்கள். இந்த நாள் குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை முழுமையாக அறியலாம். குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள், உங்களுடைய ராசிநாதனான நாள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு அருள் திருவருள், குரு கடாட்சம் பரிபூரணம் என்று உச்சரித்துக் கொண்டே இருந்தால் குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். குரு அருளோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குங்கள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், முயற்சி பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் அதிபதி குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அதே போல ராசியினுடைய சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான் கண்ணியில் சஞ்சாரம். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, சொத்துக்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். பழைய பாகிகளை வசூல் செய்வீர்கள். கடன் தொடர்பாக இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைந்து வரும். நல்ல நிலைக்கு உயர்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் தெய்வீக அனுகிரகத்தோடு செயல்படுவீர்கள். முக்கியஸ்தர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அஷ்டமத்தின் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல 9ஆம் பாக்யாதிபதி தொழில் ஜீவனஸ்தானத்தின் அதிபதி கர்மாதிபதி புதன் பகவான் இருக்கிறார். செய்யக்கூடிய வேலைகள் மிகுந்த கவனமாகவும் இருப்பீர்கள். பேச்சினால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு, அடிப்படை கல்வியில் இருப்பவர்களுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள், ஞானம் அதிகரிக்கும், உற்சாகம் கிடைக்கும். பல பிரச்சனைகள் தீரும், உடல் உபாதைகள் அகலம், சேமங்கள் லாபங்களோடு இருப்பீர்கள். சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு மனோபலம், ஆத்ம பலம் அதிகரிக்கும். மிகுந்த ஒத்துழைப்பாக காணப்படுவார்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஓரைகள் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். நல்லது நடக்கும். சகல பிரச்சனைகள் தீரும். வழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலம். வீடு, மனை, சொத்து சார்பாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம், வஸ்துக்கள் வந்து சேரும். சொத்துக்கள் உருவாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. அம்பிகை வழிபடுங்கள். ஓ மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ஆதரவான நாளாக இருக்கும். நல்ல வேலைகள் உண்டாகும். இயலாதவர்களுக்கு வேலைகளில் ஈர்ப்பு அதிகரிக்கும். தெம்பு, தைரியம் அதிகரிக்கும். முகப்பொலிவு உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். துன்பங்கள் மறையும் நாள். விளையாட்டின் மீதான ஆர்வங்கள் உண்டாகும். மதிப்பு மரியாதை கூடும். ஏற்றம் நிறைந்த நாளாக, குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 17ஆம் நாள். ராசியிலேயே சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், முயற்சி பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 9வது வீடு கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு மகிழ்ச்சியான நாளாகவும், திறமையாக உழைப்பீர்கள், முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் உண்டு. புதிதாக வண்டி வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பேச்சுக்களின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய திறன் உருவாகும். பிறரால் செய்ய முடியாத வேலைகளை நீங்கள் மிக எளிமையாக செய்து காட்டுவீர்கள். பேர், புகழ், பெருமை, கீர்த்தி அதிகரிக்கும். வேலையில் உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். நல்ல ஒரு செல்வாக்கு, சொல்வாக்கோடு இருப்பீர்கள். பேச்சுக்களின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள் பன்மடங்கு பிறக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிட்டும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். விரும்பியபடி உங்களுடைய செயல்பாடுகளை இன்றைய நாள் சுதந்திரமாக செய்வீர்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவது, பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது நல்லது. தாய் தந்தையரிடத்தில், பெற்றோர்களிடத்தில் நல்ல குழந்தைகளாக, நல்ல பிள்ளைகளாக நீங்கள் பேசும் பொழுது அவர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சியும் உத்வேகம், துள்ளலோடு இருப்பீர்கள். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டாக்கும். படிப்பின் மீதான ஆர்வம் மாணவர்களுக்கு உண்டு. கல்வி சேர்க்கையில் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். மனதில் நிம்மதி இருக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று நல்ல தேர்வுகளாக விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று நல்ல தேர்வாளர்களாக இருப்பீர்கள். வாய்ப்பு, வெற்றி உங்கள் பக்கம், ஜெயம் நிச்சயம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல உத்தியோகத்திற்கு முயற்சி செய்வீர்கள். திறமையாக காணப்படுவீர்கள். பிடித்த விஷயங்களை செய்வீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். பெருமாள் வழிபாடு எப்பொழுதும் நல்லது. வருமான வாய்ப்புகள் கிட்டும். விரும்பியதை ஏற்று நடத்துவீர்கள். நல்ல உணவுகள் கிட்டும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். சாதகமான நாள். நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையப் போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 17வது நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவான், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, தேவையற்ற பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. மறதி தொடர்பான நிலைப்பாடுகள் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் திரும்ப திரும்ப செய்வது போன்ற சூழல்கள் ஏற்படலாம். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனுடைய நிலையை முழுமையாக தெரிந்து கொண்டு செய்யுங்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். புதிய அனுபவங்கள் கிட்டும்.
வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகள் கிட்டும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதிகள் அகலும். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் கிட்டும். சுதந்திரமாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்களில் வேகம், புத்துணர்ச்சி அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சீக்கிரமாக உங்களுடைய வேலைகள் துரிதமாகவே நடக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். சுகம் நிறைந்த நாள். வியாழக்கிழமை தினம் என்பதால் இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து பாருங்கள். நல்ல முன்னேற்றம். குருவருளோடு திருவருள் கிடைக்கும். குரு கடாட்சம் பரிபூரணம். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். அவிட்ட நட்சத்திரம். நட்சத்திர பலன்கள். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடும். சதயம் நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. பிரச்சனைகள் நீங்கும். பழைய சங்கடங்கள் அகலம். வாக்குவாதங்கள் நீங்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். இந்த நாள் உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தன தானிய சம்பத்து அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம். 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுகம் நிறைந்த நாள். தன லாபம் கிட்டும். சீக்கிரமாக வேலைகளை நடத்தி காட்டுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 17ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம். இளைய சகோதர பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 11ஆவது வீடு லாபத்தில் மூத்த சகோதர ஸ்தானத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். விரயத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையப் போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். மீனராசி என்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைய நாள் புத்வேகத்தை கொடுக்கும். மனநிலையில் சீரான போக்கு காணப்படும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். குழந்தைகள் வழியில் நிம்மதியும் மனம் சார்ந்த சங்கடங்கள் தீரும். பண பிரச்சனைகள் அகலம். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிட்டும். கணவன் மனைவி கிடைக்கிய புரிதலும் நல்ல அந்யுன்யமும் உண்டாகும். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் கருத்துக்கள் கூறாமல் இருப்பது நல்லது. தலைமைத்துவமாக ஏற்று நடத்துவீர்கள். எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடும். ஆசிரியர்கள் பதவிகளில் வகிப்பவர்கள் மாணவர்களுக்கு நல்ல ஒரு அன்பான ஆசிரியராகவும் ஆசானாக இருப்பீர்கள். வழிகாட்டக்கூடிய குருவாக நீங்கள் திகழ்வீர்கள். ஆராய்ச்சி துறை சார்ந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். ஐடி துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவு கிட்டும். வங்கி கடன்களை நிவர்த்தி செய்வீர்கள். வங்கிகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றமும் நல்ல உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு அதிகரிக்கும். உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, புகழ் வந்து சேரும். பொறுப்புகளை புரிந்து கொண்டு இருப்பீர்கள். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணையக்கூடும். ஒருவிதமான மந்தத்தன்மைகள் ஏற்பட்டு அகலும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் உண்டாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எண்ணியதை சுதந்திரமாக செய்து காட்டுவீர்கள். நல்ல தலைமை பண்பு உண்டு. நிர்வாகத் துறைகளில் இருப்பவர்களுக்கு மூத்த அதிகாரிகளோடு நல்ல ஒற்றுமையும் நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் எல்லோரிடத்திலும் நிலவும்.
உடல்நலம் மனநலம் சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். வாத போக்கு இருக்கக்கூடாது. பிறரிடத்தில் கனிவாக பணிவாக பேசுதல் நன்று. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிட்டும். தெய்வ அனுகிரகம் உண்டு. தெய்வ செயல்களினால் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஆர்வம் மேம்படும். தலைமைத்துவமாக இருப்பீர்கள். இன்பம் நிறைந்த நாள். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். ஏற்றம் பிறக்கும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.